Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு pork செய்ய போறேன். pork இது பாரு மீடியம் சைஸ்ல கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ண முடிஞ்சிச்சு. இது பச்சை அரிசி அப்போ குழம்பு செய்ய போறேன். இதுதான் நார்த் ஈஸ்ட்ல குக்கி மெப்போ அப்படி சொல்வேன். இது இன்னைக்கு அதை செய்ய போறேன். எப்படி செய்யணும் பார்க்கலாம். மீடியம் சைஸில் கட் பண்ணணும். பாத்திரமா அந்த இங்கே தான் குழம்பு செய்யணும். அப்போ இந்த பாத்திரமா மண்ணு அப்ளை பண்ணணும். எதுக்கு அப்ளை பண்ணிட்டு சொன்னேன்னா இந்த மண்ணு அந்த குக் பண்ண முடிஞ்சிச்சு தான் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸி அந்த பாத்திரம். அதுக்காக மண்ணு போட்டணும். கொஞ்சம் வெயிட் தண்ணி ஊற்றணும். ட்ரை இருக்குதுன்னா நல்லா வராது. அதை கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி செய்யணும். எல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். இதான் மாஸ்டர் சீட் ஆயில் கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். பே லீஃப் 2 போட்டேன். அப்போது 2 வெங்காயம் கட் பண்ணி அதை போட்டலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இப்போது வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு. இப்போது நம்ம போக் வச்சுறேன். போக் ஃப்ரை பண்ணலாம். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பாயில் பண்ணணும். இது நல்லா பாயில் ஆயிடுச்சு தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம மசாலா போட்டணும். 1 by 1. நல்லா கலக்கணும். அப்புறம் டேஸ்ட்டாக இது நல்லா குக் பண்ணணும். அப்புறம் நல்லா ஸ்மூத் வரணும். நல்லா பாயில் ஆயிடுச்சு தான் மசாலா எல்லா மசாலா நம்ம போட்டணும். அப்போ போட்டு முடிஞ்சு நல்லா கலக்குத்தி அப்போ அரிசி போட்டணும். அப்போ நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் இது இப்போ நான் குக் பண்ணல மெப்போ தான் சொன்னேன்ல குக்கி மெப்போ தான் சொன்னேன்ல அது நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக ஈஸி. அப்போ சூப்பர் டேஸ்ட். நான் யூஸ் பண்ண போக் நான் யூஸ் பண்ணேன்னா 1 kg யூஸ் பண்ணுறேன். போக்கு 1 kg யூஸ் பண்ணுறேன் நான். இதான் தமிழில் முங்கல். அப்போது இங்கிலீஷில் பெம்பு. அப்போது அந்த முங்கல் அந்த மண்ணுக்குள்ளே அந்த சின்னதாக அந்த புதுசாக வரும்ல அதுதான். இப்போ தண்ணியில் மெரினேட் பண்ணணும். மூணு பச்சை மிளகாய் போட்டணும்.
அப்புறம் உப்பு 1 டீஸ்பூன், அப்போ 1 தக்காளி கட் பண்ணி, இதை பெம்பு தான் சொன்னேன்ல, மண்ணுட வந்து அந்த பெம்பு, இது நான் பெம்பு காஞ்சி பெம்பு தான். அப்போ தண்ணியில் மேரினேட் பண்ணி பாரு. இப்போ நம்ம நல்லா ஸ்வீஸ் பண்ணி வைக்கணும், குழம்புல வைக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு. இது நான் இப்போ குழம்பு செஞ்சு இதை குக்கி குழம்பு, அதை அவங்கள சொல்வா பேர் மெப்போ சொல்வா அவங்கள. அப்போ அரிசி மிக்ஸ் பண்ணணும்ல, அதுக்காக மெப்போ சொல்வேன். ஆனால் நல்ல டேஸ்ட்டு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணணும். அப்போ அந்த போக்க நல்லா குக் ஆயிடுச்சு தான். அப்போ தான் மசாலா நம்ம போடணும். இப்போ மசாலா ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் காஞ்சி மிளகாய், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், ஜீரா பவுடர் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி பவுடர் 1 டீஸ்பூன், இப்போ இஞ்சி கிரைண்ட் பண்ணல, இஞ்சி 1 கை, வெள்ளை பூண்டு கிரைண்ட் பண்ண 1 கை. இது எல்லாமே மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குக் பண்ணணும். இப்போ கவர் பண்ண. வா, நல்ல கலர், நல்லா பாயில்ச்சு, நல்லா ஃப்ரை ஆச்சு. பாரு, நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ கொரண்டல் லீஃப், கொத்தமல்லி போட்டு, அப்புறம் இப்போ அரிசி நான் தண்ணியில் வச்சிடல, அரிசி தண்ணியில் வச்சு இப்போ நம்ம போடலாம். நான் பச்சை அரிசி போட்டுன்னா 2 டேபிள் ஸ்பூன் போட்டு, கவர் பண்ணணும். பச்சை அரிசி 1/4 கப் ஆட் பண்ணி திருப்பி எக்ஸ்ட்ரா. அரிசி தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றணும்.
சரியா மக்க தண்ணி ஊற்றணும். இது நல்லா குக் பண்ணணும். இப்போ நல்லா குக் பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணணும். நல்லா ஸ்மூத்தாக நல்லா பாயில் இருக்கணும். தண்ணி வேணுமென்னா அப்புறம் தான் நம்ம போட்டலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். அப்பப்போ நம்ம கலக்கணும், சரியா? இல்லைன்னா பர்ன் ஆகும். அப்பப்போ நம்ம கலக்கணும். அப்பப்போ நம்ம கலக்க முடிஞ்சிச்சுன்னா க்ளோஸ் பண்ணணும். அப்படி தான் போட்டணும். இப்போ எடுத்துடலாம். இதே பாரு, இந்த ஸ்பூனா, இந்த பேம்பூ ஸ்பூனு, சரியா? சமையல் செய்கிறக்கு பேம்பூ ஸ்பூன் தான் இது. மெப்போ நான் நார்த் ஈஸ்டில் மெப்போ செய்வேன். அதை தான் நல்லா சூப்பர் செய்ய முடியும். இது நல்லா ஸ்மூத்தாகும் இந்த மெப்போ செய்கிறக்கு. இப்படி நம்ம நல்லா ஸ்டேர் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக வரும் இந்த ஸ்பூனில். இது எனக்கு அப்பா கொடுக்குறதா. இது அப்பா செஞ்சு கொடுத்த 2-3 கொடுத்த அப்பா செஞ்சு கொடுக்குறதா ஸ்பூன் தான். அப்போது நல்ல ஸ்பூன். இப்போவுமே நான் ஞாபகம் இருக்குது. எப்போவுமே நான் யூஸ் பண்ணுறது இருக்குது. இது ஒன்றும் ஆகாலே பாரு. நல்ல ஸ்பூன். இது நல்லா ஸ்டேர் பண்ணணும். அப்போ தான் இந்த ஸ்பூனில் நல்லா ஸ்மூத்தாக வரும் இந்த மெப்போ. இதை குக்கி மெப்போ நல்லா ஸ்மூத்தாக வரும். இது பாரு, இப்போ ஸ்மூத் ஆயிடுச்சியா? இப்போ பார்த்தியா? இதை பாரு, நல்லா ஸ்மூத் ஆயிடுச்சு பாரு. இப்போ கொஞ்சம் நல்லா ஸ்டேர் பண்ணி கொஞ்சம் தண்ணி வேணும். கொஞ்சம் தண்ணி வேணும். கொஞ்சம் திக்கு இருக்குது தண்ணி. கொஞ்சம் 1 கப்பு 1/2 கப்பை ஊற்றலாம். இது நல்லா இப்படி தான் நல்லா ஸ்டேர் பண்ணணும். நல்லா குக் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும் பாரு. இதுதான் மெப்போ, குக்கி மெப்போ பாரு. இந்த குக்கி மெப்போ. எப்பப்போ நம்ம கடுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எப்பப்போ நம்ம அப்போ தான் நல்லா ஸ்மூத் ஆகும் பாரு. இப்படி நல்லா ஸ்மூத் ஆயிடுச்சு. நல்ல கலர் பாரு, நல்லா டேஸ்ட் ஆகும். வேறு ஸ்பூனில் யூஸ் பண்ணுன்னா அந்தளவுக்கு ஸ்மூத்தாக வராது. ஆனால் இந்த மாதிரி பேம்பூ ஸ்பூனில் யூஸ் பண்ணும்போது நல்லா சூப்பராக ஸ்மூத்தாக வரும். நல்லா கடுக்கணும். நல்லா ஸ்மூத்தாக வரணும். அப்போ தான் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக. நல்லா கலக்கணும். இது எப்படி நல்லா கலக்கணும். இப்படி செஞ்சுதான் இருக்கணும். அப்புறம் தான் நல்ல டேஸ்ட்டு நல்லா ஸ்மூத்தாக வரும். நல்லா கலக்கணும். இப்படி பார்த்தியா? இது இப்படி தான் வரும். பார்த்தியா? இப்படி தான் வரும். இப்படி தான். அதுக்காக எப்படி நல்லா கலக்கணும். இதை குழம்பு தான்
குக்கி ட்ரெடிஷன் குழம்பு தான் இது மெப்போ தான் சொன்னல மெப்போ அதுதான் குக்கிக்கு ஃபேவரட் குக்கிக்கு ட்ரெடிஷன் குழம்பு என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் நான் வெஜிடேரியன்ஸ்னாலும் எப்படி தான் அவங்கள குக் பண்ணுவேன் குக்கி இது அவங்கள ட்ரெடிஷன் சமையல் ட்ரெடிஷன் சமையல் தான் இது குழம்புனாலும் வெஜிடபிள்ஸ் என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் அப்புறம் இந்த நான் வெஜிடேரியன்ஸ்னாலும் இப்படி தான் அவங்கள குக் பண்ணுவேன் இப்படி தான் மெப்போ அப்படி சொன்னல அதே மாதிரி இப்படி தான் குக் பண்ணுவேன் அவங்கள நல்ல டேஸ்ட்டாக செம்மையாக தான் இருப்பா செம்மையாக தான் இருக்குது வரணும் இப்போ ரெடி ஆயிடுச்சு மெப்போ குக்கி மெப்போ ரெடி ஆயிடுச்சு பாரு சூப்பர் கலர்வே சூப்பர் கலர்வே நல்ல சூப்பர் அப்போ பாரு நான் ஒரு பீஸ் பார்த்து டேஸ்ட் பண்ணேன் நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது செம்மையாக தான் இருக்குது இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க சரியா இது அரிசி பச்சை அரிசி யூஸ் பண்ணணும் அப்புறம் தான் நல்லா ஸ்மூத் ஆகும் வேறு அரிசி வேண்டாம் இதை பச்சை அரிசி தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் இந்த ஸ்மூத் ஆகும் இப்படி தான் வரும் எப்போவுமே நம்ம கலக்கணும் இப்படி நம்ம இந்த அரிசி ஊற்றும்போது அப்புறம் தண்ணி ஊற்றுறோம்ல அப்போ தான் நம்ம நல்லா கலக்கணும் நல்லா பாயில் ஆயிடுச்சு தான் நல்லா கலக்கணும் அப்போ இருக்குது அப்போ கவர் பண்ணணும் கலக்கணும் அப்படி பண்ணணும் அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக வரும் இதே மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வரும் இதே மாதிரி பார்த்தியா இதே மாதிரி தான் வரும் அப்போ தான் டேஸ்ட் இப்போ போதும் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்